யூனிட் 7 ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல காமராஜர் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு, பகத்சிங், பாரதியார் இவங்களை பத்திலாம் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம காமராஜர் பத்தி பார்க்க போறோம். இந்திய தேசிய இயக்கம்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்திய தேசிய இயக்கத்துல காமராஜர் பத்தி கொடுத்துருக்காங்க. யூனிட் 9லயும் காமராஜர் பத்தி வரும். ஏன்னா காமராஜர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தியும் வரும். அதனால ஃபுல் டீட்டெயிலா நோட்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? லாஸ்ட்ல நான் நோட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சிருக்கேன். இப்போ காமராஜர் பத்தி பாருங்க. ஃபர்ஸ்ட் இவரோட பிறப்பிடம் எங்க, பர்த் பிளேஸ் எங்க அப்படின்னா விருதுப்பட்டி விருதுநகர்ல சொல்றாங்க. விருதுநகர்ல எந்த தேதி பிறந்தாரு? 1903 ஜூலை 15 ஜூலை 15, 1903. உங்களோட பெற்றோர் யாரு, பேரண்ட்ஸ் யாரு அப்படின்னா குமாரசாமி, சிவகாமி அம்மையார். அடுத்து இவரோட இயற்பெயர் என்ன? காமாட்சி. காமாட்சினா குலசாமியின் நினைவாக இப்பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இவரோட இயற்பெயர் வந்து காமாட்சி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர்கள் இவரை ராஜா என்று பெற்றோர்கள் செல்லமாக அழைத்தனர் அப்படின்னு சொல்றாங்க. ராஜா. பின்னர் காமாட்சி ராஜா என்று அழைக்கப்பட்டார். இப்பெயரே சுருக்கமாக காமராஜ், காமாட்சி ராஜாவை சுருக்கமா காமராஜ் என்று ஆனது அப்படின்னு சொல்றாங்க. பிற்காலத்தில் காமராசர் என அழைக்கப்பட்டார். காமராசர். ஓகே, அவரோட இயற்பெயர், பெற்றோர். அடுத்து பள்ளி எது வரைக்கும் படிச்சாரு? ஃபர்ஸ்ட் வந்து ஏனாதி நாயனார் வித்யாசாலா அப்படிங்கிற பள்ளியில ஃபர்ஸ்ட் படிச்சாரு. அதுக்கப்புறம் சத்திரிய வித்யாசாலால படிச்சாரு. அதுக்கப்புறம் குடும்ப சூழல், வறுமை காரணமாக, பொருளாதார சூழல் காரணமாக இவர் வந்து 6ஆம் வகுப்புடன் பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் கிங் மேக்கர் காமராஜர், தலைவர்களை உருவாக்குபவர். இவரை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அடுத்து பாருங்க, இவர் ஃபர்ஸ்ட் விடுதலை போராட்டத்துல, எந்த விடுதலை போராட்டத்துல கலந்துக்கிறாரு? ஓகே, அதுல என்ன தாக்கங்கள் ஏற்படுச்சு? 1919 இது எல்லாமே கூற்று காரணமா கொஸ்டின் கேட்பாங்க. 1919 காங்கிரஸில் உறுப்பினராக இணைகிறார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 1920 ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்து கொண்டார். 1922 விருதுநகர் நகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேவா? 20 ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிறாரு. 22 நகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் பின்னர் காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி எஸ் சத்தியமூர்த்தி அவரை மூத்த தலைவரை சந்திக்கிறாரு. சந்திச்சதுக்கு அப்புறம் தனது அரசியல் குருவாக சத்தியமூர்த்தியை வந்து கருதுகிறார். பொலிட்டிக்கல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. காமராஜரோட பொலிட்டிக்கல் குரு யாரு அப்படின்னா சத்தியமூர்த்தி. ஓகே, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் குரு யாருன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்ன ஈவெண்ட்ல கலந்துக்கிறாரு? வைக்கம் சத்தியாகிரகம் 1924 நடக்கும். அதுக்கப்புறம் சுசீந்திரம் ஆலய நுழைவு போராட்டம், இது ரெண்டுலயும் கலந்துக்கிறாரு. வைக்கம் சத்தியாகிரகம், சுசீந்திரம் ஆலய நுழைவு போராட்டம், இதுல கலந்துக்கிறாரு. 1925 சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படுறார். 1925 சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படுறார். அதுக்கப்புறம் 27 வால் சத்தியாகிரக போராட்டத்தில் இவர் கலந்து கொண்டார். 1927 வால் சத்தியாகிரக, ஸ்வாட் சத்தியாகிரகா. அதுக்கப்புறம் அதே ஆண்டு 27 ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை விருதுநகர்ல கூட்டுறாரு. அதுக்கு நேருவின் தலைமையில கூட்டுறாரு. அதுக்கு காமராஜர் தான் தலைமை தாங்குறாரு. அங்க 1927 காமராஜர் அவர்களால் நேருவின் தலைமையில் இந்திய குடியரசு காங்கிரஸ் என்னும் மாநாடு விருதுநகர்ல ஏற்பாடு செஞ்சது காமராஜரோட பெருமையை சாரும் அப்படின்னு சொல்றாங்க. காமராஜரின் பெருமையை சாரும். அப்புறம் காங்கிரஸ் இயக்கத்தை கிராமப்புறங்களில் வளர்ப்பதற்கு கிராமங்களில் நிறைய பிரச்சாரம் செய்யறாரு, பரப்புரை செய்யறாரு. ஒரு டைம் இதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. காமராஜருடன் கிராமங்களில் காங்கிரஸ் கொள்கைகளை பரப்புரை செய்ய காமராஜருடன் இணைந்து செயல்பட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க. திருவண்ணாமலையைச் சேர்ந்த அண்ணாமலை பிள்ளை, ராஜபாளையத்தைச் சேர்ந்த PS குமாரசாமி ராஜா, இவங்க 2 பேரும் சேர்ந்து காமராஜர் கூட போறாங்க கிராமத்துல காங்கிரஸ் இயக்கத்தை பற்றி பரப்புரை செய்வதற்கு. அதுக்கப்புறம் பிற்காலத்துல PS குமாரசாமி ராஜா வந்து முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கப்புறம் 1928 இதுவும் முக்கியமான பாயிண்ட் பாருங்க. 1928 சைமன் குழு மதுரைக்கு வந்த பொழுது அதனை எதிர்த்து போராட்டத்தில் சார்ஜ் ஜோசப்புடன் இணைந்து காமராஜர் பங்கேற்றார். இந்த சார்ஜ் ஜோசப் யாருங்க? ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 10th புக்ல கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஜோசப் மதுரையில இருந்திருப்பாரு, ரோசாப்பு துரை. ஓகே, 1928 சைமன் குழு மதுரைக்கு வந்த போது காமராஜரும் இவரும் சேர்ந்து எதிர்த்தாங்க. அடுத்து 1930
வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் காமராஜர் 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் காமராஜர் கலந்து கொண்டதால் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதுவே இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிறை அப்படின்னு சொல்றாங்க. திஸ் வாஸ் அ ஃபர்ஸ்ட் இம்ப்ரிஷன்மெண்ட். காமராஜரின் முதல் சிறைவாசம் இதுதான், அலிப்பூர் சிறை, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துக்காக. அதுக்கப்புறம் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி 1930 காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி 1931 மார்ச் 5ஆம் தேதி, இந்த டேட் வந்து ஸ்கூல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்ல இது கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இதுல டேட் மட்டும் மாத்தி கொடுத்துருப்பாங்க. 1931 மார்ச் 5 படி சத்தியாகிரகிகள் விடுவிக்கப்பட்டன. என்ன ஒப்பந்தத்தின்படி விடுவிக்கப்பட்டாங்க அப்படின்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த டேட் பார்த்துக்கோங்க, இது பின்னாடி டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1936 காரைக்குடியில் நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் எஸ் சத்தியமூர்த்தி தலைவராகவும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் எஸ் சத்தியமூர்த்தி தலைவராகவும் காமராசர் செயலாளராகவும் பொறுப்பேற்றார். செயலாளர். ஓகே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் 1937 சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் சாத்தூர் எங்க இருக்குன்னா விருதுநகர் பக்கத்தில் இருக்கு. சாத்தூர் தொகுதியிலிருந்து போட்டியின்றி வெற்றி பெற்றார். இதெல்லாமே காமராஜரோட ஈவெண்ட். ஓகே, 1937 சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு சாத்தூர் தொகுதியிலிருந்து போட்டியின்றி வெற்றி பெறார். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் டிஎன்சிசி அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்சிசி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இதுல எப்பப்பெல்லாம் பிரசிடெண்டா இருந்தாரு பாருங்களேன். அதாவது 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ஆண்டு காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அடுத்து 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் தொடர்பாக காந்தியை சந்திக்க வர்தாவுக்கு போறாரு. வர்தா. ஓகேவா? வர்தாவுக்கு போகும்போது இவர் கரூர்ல கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். கரூரில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் சொல்றாங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் தொடர்பாக காந்தியை சந்திக்க வர்தாவுக்கு செல்லும் வழியிலேயே கரூரில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில இவர் அடைக்கப்பட்டார்னு சொல்றாங்க. வேலூர் சிறையில் 2வது சிறை இவருக்கு. அடுத்த சிறையில் இருக்கும்போது 1941 விருதுநகர் நகராட்சி மன்ற தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் அதை ராஜினாமா செஞ்சாங்க. இதுவும் கூற்றுக்காரமா பின்னாடி கொஸ்டின்ல இருக்கு. ஓகேவா? சிறையில் இருக்கும் போதே 1941 விருதுநகர் நகராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் காமராஜர். அடுத்து பாருங்க, 1942 பம்பாயில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் திரும்பும் போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். முதல்ல அமராவதி சிறை. ஓகேவா? வெள்ளையனே வெளியேறுக்காக முதலில் அமராவதி சிறை, பின்னர் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இவர் 3வது சிறை, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை இதுக்காக. அப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்காக எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனைன்னு கொஸ்டின் கேட்பாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. அடுத்து பாருங்க, 1946 சென்னை மாகாண சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து காமராஜர் அகைன் வெற்றி பெறாரு. 46 ஏற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, பாலிட்டியில சொல்லுவோம்ல, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கு உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். தமிழ்நாட்டில இருந்து கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பாருங்களேன். இந்தியா விடுதலை அடைந்த போது 1947 இந்தியா விடுதலை பெற்ற போது சத்தியமூர்த்தியோட வீட்டுல இவர் வந்து தேசிய கொடியை ஏற்றார். இந்தியா விடுதலை பெற்ற போது 1947. அதுக்கப்புறம் 1947 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 1947 அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர், அகில இந்தியனா இந்தியா முழுவதற்கும். அதுக்கப்புறம் இவர் ஒரு மிகப்பெரிய சாதனை, முதல் சட்ட திருத்தம், அரசியலமைப்புல முதல் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு நேருவிற்கு இவர் ஆலோசனை வழங்கியிருப்பாரு. ஓகே, 1928 ஆண்டு முதல் சென்னை மாகாணத்தில் கல்வி வேலை வாய்ப்பில் பின்பற்றப்பட்டு வந்த வகுப்புவாரி இடஒதுக்கீடு அரசாணை, கம்யூனல் ஜிஓ ஆனது இந்திய அரசமைப்பிற்கு எதிரானது என்று செண்பகம் துரைராஜன் வழக்குல 1950 சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை உச்சநீதிமன்றமும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது சொன்னதுக்கு அப்புறம் இங்க இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பினர்களோட உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டது
அவங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக சென்னை உச்சநீதிமன்றமும் மேற்கண்ட தீர்ப்பை உறுதி செஞ்சது. அடுத்து காமராசர் அவர்கள் தமிழக காங்கிரஸ் தலைவர் என்ற முறையில் பிரதமர் நேருவிடம் தமிழகத்தின் சூழ்நிலையை விளக்கி வகுப்புவாரி உரிமை தொடர அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். நேரிட்ட சொல்றாரு. அதை கேட்டு காமராசரின் ஆலோசனை ஏற்றுக்கொண்ட ஜவஹர்லால் நேரு முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை 1951 கொண்டு வர்றாரு. அப்போ முதலாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு இவர் தான் மூல காரணமா இருந்தார். ஓகேவா? யாருங்க? காமராஜர். காமராஜர் தான் மூல காரணமா இருந்தாரு. அப்புறம் 1952 சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு 375 இடத்துல 152 இடம் தான் கிடைச்சது, வெற்றி கிடைச்சது. 152 இடம் தான் கிடைச்சது. ராஜாஜி வந்து சில கட்சிகளின் ஆதரவுடன் முதலமைச்சரா ஆனார், மாநில முதலமைச்சரா. காங்கிரஸ்ல ஃபர்ஸ்ட் ராஜாஜி சில கட்சிகளின் ஆதரவுடன் முதலமைச்சரா ஆனாரு. அதே ஆண்டு காமராஜர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே தேர்தலில் காமராஜர். அதுக்கப்புறம் 1953 ராஜாஜி வந்து ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி, அதாவது 1953 முதலமைச்சர் ராஜாஜி மாறுவட்ட தொடக்க கல்வி திட்டம், த மோடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷனை நடைமுறைப்படுத்துறாரு. மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் நடைமுறைப்படுத்துறாரு. இது பெரும் சர்ச்சைகளுக்கு உள்ளானது அப்படின்னு சொல்றாங்க. இது பெரும் சர்ச்சைகளுக்கு உள்ளானது. இதை தான் என்ன சொல்றாங்கன்னா குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் என்ன சொல்றாங்க? குலக்கல்வி திட்டம். இது காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியதுன்னு சொல்றாங்க. அதனால பெரிய பிரச்சனை வருது. காமராஜர் தமிழ்நாட்டுக்கு வராரு. ஓகே, அதனால ராஜாஜி தனது முதலமைச்சர் பதவியை மார்ச் 25 ராஜினாமா பண்றாரு, விலகினார் முதலமைச்சர் பதவியை. அடுத்து காமராஜர் 1954 ஏப்ரல் 13 முதலமைச்சரா பொறுப்பேற்றாரு. அவர் அப்ப நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரா இருக்காரு, விருதுநகர்ல போட்டிட்டு சாத்தூர் தொகுதியில. அதை ராஜினாமா பண்றாரு. அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தினால் அதனை ராஜினாமா செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் காமராஜர் முதலமைச்சர் ஆனதும் இதற்கு முன் என்ன அமைச்சரவை இருந்துச்சோ, ராஜாஜியோட அமைச்சரவை என்ன இருந்துச்சோ அதை அப்படியே வச்சுக்கிறாரு. யார் யார் அமைச்சராக இருந்தது? ஏபி ஷெட்டி, இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அடுத்து பக்தவச்சலம் அக்ரிகல்ச்சர் அமைச்சராக இருந்தார், வேளாண்மை. சுப்பிரமணியம் வந்து எஜுகேஷனு. இது மாதிரி முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் அவ்வளோ பார்க்க தேவையில்ல. நெக்ஸ்ட் ஆங்கில கல்வி பெறாத முதலமைச்சர் அப்படின்னு இவர் எல்லாம் பெருமிதம் சொன்னாங்க. காமராஜர் இந்தியாவில் ஆங்கில கல்வி பெறாத முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அவரு 1954 மே 18 கைவிடுவதாக குலக்கல்வி திட்டத்தை, ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் காமராஜர் அறிவித்தார். அப்ப குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது ராஜாஜி. அதனால அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. காமராஜர் வந்து மே 18 வந்து கைவிடுவதாக அறிவிச்சிட்டாரு. பின்னர் குடியாத்தம் இடைத்தேர்தலில், ஏன்னா அப்போ நாடாளுமன்ற தொகுதியில ராஜினாமா பண்ணிட்டாரு, முதலமைச்சர் ஆகணும்னா ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில ஜெயிக்கணும். அதனால்தான் பின்னர் குடியாத்தம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூட்டியிருப்பாங்க அதாவது காங்கிரஸ்க்காக. சென்னை அருகே உள்ள ஆவடியில 1955 சென்னைக்கு அருகே உள்ள ஆவடியில இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டத்தொடர் ஒன்று நடைபெற்றது. ஓகேவா? இதை நடத்தும் பொறுப்பு காமராசருக்கு வழங்கப்பட்டது. இதை நடத்தும் பொறுப்பு காமராசர். அந்த கூட்டத்தொடரில் நடைபெறும் வளாகத்துக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா சத்தியமூர்த்தி நகர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இதுல கூட்டத்தொடரின் தலைவர் யாருன்னா தேபர். கூட்டத்தொடரோட சிறப்பு அழைப்பாளர் சீஃப் கெஸ்ட் யாருன்னா யூகேஸ்லேவியாவோட அதிபர் மார்ஷல் டிட்டோ தான் சிறப்பு அழைப்பாளர். இதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. என்ன தீர்மானம்னா சமத்துவ சமூகத்தை அமைப்போம் என்னும் புகழ்பெற்ற தீர்மானம் நிறைவேறியதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சமத்துவ சமுதாயத்தை அமைப்போம், சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும், சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி வந்து தீர்மானமா ரெசல்யூஷனா பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா நேரு. ஓகேவா? திஸ் ரெசல்யூஷன் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை நேரு. திஸ் ரெசல்யூஷன் வாஸ் செகண்டட் பை, ஓகே, வழிமொழிந்தவர் யாருன்னா காமராஜர். ஓகேவா? அந்த கூட்டம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, 1955 சென்னைக்கு அருகே இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டத்தொடர் நடைபெற்றது. இதுல சிறப்பு அழைப்பாளர் யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல என்ன தீர்மானம் நிறைவேற்றினாங்க பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த தட்சிண பிரதேசம்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு வந்து காமராஜர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். BC ராய் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட 1956 மத்திய அரசு உருவாக்க முனைந்த தட்சிண பிரதேசம் என்னும் முறையை காமராஜர் கடுமையாக எதிர்த்தார். தட்சிண பிரதேசம்னா என்னன்னா
தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றை ஒரே நிர்வாக பகுதியாக அமைப்பது. இந்த முறை வேணாம் அப்படின்னு காமராஜர் எதிர்த்தாரு. தத்தின பிரதேசம். அப்புறம் காமராஜர் ஆட்சி காலத்துல தான் இன்றைய தமிழ்நாடு முழு வடிவம் நிலப்பரப்பு ரீதியாக முழு வடிவம் அடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. காமராஜர் ஆட்சி காலத்துல தமிழ்நாடு முழு வடிவம் பெற்றதுக்கு காமராஜர் தான் காரணம். அடுத்து இவர் காலத்துல மிகப்பெரிய கல்வி புரட்சியை கொண்டு வந்தார் காமராஜர். இவர் காலத்துல மிகப்பெரிய கல்வி புரட்சி. ஓகேவா? தொடக்க கல்வி சீர்திருத்த குழுவை ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் எலிமெண்டரி எஜுகேஷன் ரீஃபார்ம் கமிட்டி. யாரோட தலைமையில் ஆரம்பிச்சாரு? காமராஜர் எஜுகேஷன் ரீஃபார்ம் கமிட்டி யாரோட தலைமையில 1954 அழகப்ப செட்டியார் அவர் தலைவராக எஜுகேஷன் ரீஃபார்ம் கமிட்டி தொடக்க கல்வி சீர்திருத்த குழு ஒன்றை அமைத்தார் சொல்றாங்க. அதுல NT சுந்தரவடிவேலும் உறுப்பினராக இருக்காரு. NT சுந்தரவடிவேல் உறுப்பினராக இருக்காரு. இது அறிக்கையை 1955 அரசிடம் சமர்ப்பித்தது. அது அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது என்ன சொல்லுதுன்னா, அந்த எஜுகேஷன் ரீஃபார்ம் கமிட்டி ஆர்டிகல் 45வது பிரிவில் உள்ள கட்டளை கொள்கையை DPSPயை செயல்படுத்துவதற்கான வழிகளையும் வழிமுறைகளையும் குழு பரிந்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது சொல்றாங்க. அதுக்கப்புறம் காமராஜர் தொடக்க கல்விக்கு செலவிடும் தொகையை 2 மடங்காக உயர்த்தினார். அப்புறம் அடுத்து மத்திய உணவு திட்டம் மிட் டே மீல் ஸ்கீமை அறிமுகப்படுத்துறாரு. ஓகேவா? மாணவர்கள் வறுமையின் காரணமாக படிப்பை பாதியிலேயே விட்டு விடுவதை தடுக்க அனைத்து பள்ளிகளிலும் பங்கேற்பதுடன் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. ஓகேவா? மிட் டே மீல் ஸ்கீமை அறிமுகப்படுத்துறாரு மதிய உணவு திட்டம். இதுக்கு முன்னாடியே காமராஜருக்கு முன்பு 1921 நீதி கட்சி தலைவர் தியாகராய செட்டி அவர்கள் சென்னை மேயராக இருந்தபோது சென்னைக்கு அருகே உள்ள மாநகராட்சி பள்ளியில அறிமுகப்படுத்துறாரு மதிய உணவு திட்டத்தை. பின்னர் அரசாங்கம் சில காரணங்களால் இந்த திட்டத்தை நிறுத்தியது. 1925 மீண்டும் செயல்படுத்த தொடங்கியது சொல்றாங்க. ஓகே, அடுத்து காமராஜரோட மத்திய உணவு திட்டம் முதல்ல எங்க அமல்படுத்துறாங்க அப்படின்னா 1956 எட்டயபுரத்துல செயல்படுத்தப்பட்டது. பின்னர் இத்திட்டமானது தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது மதிய உணவு திட்டத்துல 2 அப்ஜெக்டிவ் தான், 2 இலக்கு தான். அதுல என்ன இலக்குனா, ஃபர்ஸ்ட் என்ன இலக்குனா மாணவர் சேர்க்கையை அதிகரித்தல் பள்ளிகளில். 2வது இலக்குனா மாணவர் இடைநிற்றலை குறைத்தல், டிராப் அவுட்டை குறைக்கணும். ஓகேவா? ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கணும். அதுக்கப்புறம் பள்ளிகள் பற்றிய கணக்கெடுப்பு செய்ய காமராஜர் உத்தரவு பிறப்பித்தார். அதுக்கப்புறம் 300 மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கணும் அப்படின்லாம் ஆரம்பிச்சாரு. அடுத்து 1958 காமராஜர் சென்னை மாநில கல்வி அறிவுரை குழுவை அமைச்சர் சி சுப்பிரமணியம் தலைமையில அமைச்சாரு. அதுல அண்ணாதுரை ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்றாங்க, CN அண்ணாதுரை 1958. அடுத்து பாருங்க, அடுத்து பள்ளி மேம்பாட்டு மாநாடு சொல்றாங்க. அடுத்து பள்ளி மேம்பாட்டு மாநாடு, ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் சொல்றாங்க. பள்ளி மேம்பாட்டு மாநாடு இது எங்க நடத்துறாங்க? ஃபர்ஸ்ட் எங்க நடத்துறாங்கன்னா 1958 முதலாவது பள்ளி மேம்பாட்டு மாநாடு கடம்பத்தூர்ல நடத்துறாரு. கடம்பத்தூர் எங்க இருக்குன்னா திருவள்ளுவர். ஓகேவா? அதுக்கப்புறம் 1959 தெக்கூர்ல நடத்துறாரு. தெக்கூர் எங்க இருக்குன்னா காரைக்குடியில் நடத்துறாரு. அதுக்கப்புறம் அடைக்கலப்பு எங்க இருக்குன்னா திருநெல்வேலியில இருக்கு. இந்த 2 இடத்துல நடத்தும் போது பிரதமர் மோடி கலந்துக்கிறாரு. அப்புறம் பள்ளி அலுவலக நாட்களை 180 நாள்ல இருந்து 200 நாளா மாத்துறாரு. இவர் பள்ளி அலுவலக நாட்களை 180 நாள்ல இருந்து 200 நாட்களா காமராஜர் உயர்த்தினார். இது எல்லாமே கல்விக்காக செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள். ஓகேவா? பள்ளி மேம்பாட்டு மாநாடு நடத்தினாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பள்ளி சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. ஓகே, மாணவர்களிடம் உள்ள ஏற்றத்தாழ்வு நிலையை குறைக்கும் பொருட்டு ஓகேவா பள்ளிகளில் சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. யூனிஃபார்ம், இலவச சீருடை. 1960 கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்திய காமராஜர் 1962 மாநிலம் முழுவதும் கொண்டு வர்றாரு. ஓகேவா? இத பாராட்டி ஒரு அமெரிக்க நிறுவனம் பாருங்களேன், காமராஜரின் மதிய உணவு திட்டத்தை பற்றி கேள்விப்பட்ட கேர் என்னும் அமெரிக்க நிறுவனம் 1961-62 கல்வியாண்டுல தமிழக பள்ளி மாணவர்களுக்கு பால் பவுடர், சில உணவுப் பொருட்களை கிடைக்க செய்தது அப்படின்னு சொல்றாங்க. கேர் என்னும் நிறுவனம் ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஓகே, அமெரிக்க நிறுவனம். அடுத்து பாருங்க, தமிழகத்துல இதனால கல்வி வளர்ச்சி பாருங்க, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல 7% இருந்த கல்வி தற்போது காமராஜர் காலத்துல 37% உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. 37% உயர்ந்தது. அடுத்து காமராஜர் 1957 151 இடத்தை பிடிச்சு 2வது முறையாக முதலமைச்சரானாரு. 2வது முறையாக
இதுல பத்தவச்சலம் வந்து உள்துறை அமைச்சரா இருக்காரு, பத்தவச்சலம் உள்துறை அமைச்சர். சுப்பிரமணியம் வந்து பினான்ஸா இருக்காரு. அடுத்து வெங்கட்ராமன் தொழிற்சாலைகள். ஓகேவா. கக்கன் வந்து பொதுப்பணித்துறையில இருக்காரு, பொதுப்பணித்துறையில. ஓகே, முக்கியமான மினிஸ்டர் மட்டும் பார்த்துக்கோங்க, 2வது முறை மினிஸ்டர் ஆகும்போது. அதுக்கப்புறம் காமராஜரை பச்சை தமிழன் அப்படின்னு சொன்னது யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. காமராஜரை பச்சை தமிழன். 1956 டிசம்பர் 27 தமிழக அரசின் ஆட்சி மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டது. இது அரசிதழ்ல 1957 ஜனவரி 23 வெளியிடப்பட்டது, அரசிதழ்ல. ஓகேவா, கவர்மெண்ட் கெசட்டில வெளியிடப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 1957 58க்கான பட்ஜெட் வந்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை வந்து முதல் முறையாக தமிழில் தயாரித்து வெளியிடப்பட்டது, அளிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப பட்ஜெட்டும் தமிழ்ல தயாரித்து அளிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்புறம் 1959 தமிழ் அறிஞர்களை உறுப்பினர்களாக கொண்ட தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம் அமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம். ஓகேவா. இதன் பரிந்துரைப்படி 1960-61 கோவை அரசினர் கலைக்கல்லூரியில் BA வகுப்பில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகமானது. 1960-61 ஃபர்ஸ்ட் கோவை அரசினர் கல்லூரியில தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகமானது. BA தமிழ் படிக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து தமிழ் பாடநூல்களை வெளியிட தமிழ் நூல் வெளியீட்டு கழகம் துவங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. பாடநூல் வெளியீட்டு கழகம். இதெல்லாம் பார்த்துட்டு பெரியார் காமராஜரை முதல் முறையாக பச்சை தமிழன் என அழைத்தார், காமராஜரை. ஓகேவா. காமராஜருடன் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து மற்றதெல்லாம் எதிர்த்திருப்பார் பெரியார். ஓகேவா. இப்ப பெரியார் தான் பச்சை தமிழன் என்று அழைத்தவர் யாருன்னா பெரியார் தான். அடுத்து பாருங்களேன், ப்ராக்ரஸிவ் லா. அதுக்கப்புறம் முற்போக்கு சட்டங்கள்லாம் என்னென்ன பண்ணாரு, ஓகே, என்னென்ன கொண்டு வந்தாரு. சென்னை பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டத்தை காமராஜர் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 1958 சென்னை மாநில ஊராட்சி சட்டத்தை கொண்டு வந்து இதன் மூலம் 12,000 ஊராட்சிகளும் 375 ஊராட்சி ஒன்றியங்களும் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஊராட்சி சட்டத்தை கொண்டு வந்து. ஓகே, காமராஜரின் ஆட்சியில் தான் 1961 சென்னை மாநில நில சீர்திருத்த சட்டங்கள், நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகே, 5 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 30 ஏக்கர் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அப்ப நில உச்சவரம்பு சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? காமராஜர் ஆட்சி காலத்துல. அப்புறம் அடுத்து இவர் என்னென்ன வளர்ச்சி திட்டம்லாம் கொண்டு வந்தாரு. ஓகேவா, இது கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்ன வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்தாரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரே நிமிஷம். என்னென்ன வளர்ச்சி திட்டம்? இதுல ஃபர்ஸ்ட் வந்து மேட்டூர்ல காகித தொழிற்சாலை கால்வாய் திட்டம், மேட்டூர்ல காவிரி தொழிற்சாலை கால்வாய் திட்டம், அப்புறம் வந்து டெல்டா அபிவிருத்தி திட்டம் போன்றவை இவரால் கொண்டு வரப்பட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1958 மணிமுத்தாறு அணை கட்டப்பட்டது. 1958 மணிமுத்தாறு அணை கட்டப்பட்டது சொல்றாங்க. மணிமுத்தாறு அணை கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் மேலும் அமராவதி அணையும் உருவானதுன்னு சொல்றாங்க. அமராவதி அணையும் உருவாக்கப்பட்டது. மேட்டூர் திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம், காவேரி டெல்டா அபிவிருத்தி திட்டம், இதெல்லாம் இவருடைய காலத்தில் அமைக்கப்பட்டது. இந்த மணிமுத்தாறு திட்டம் பத்தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, பரம்பிக்குளம் ஆழியார் நீர் பாசன திட்டம் இவரோட ஆட்சி காலத்துல தான் கட்டப்பட்டது சொல்றாங்க. 1961 பிரதமர் நேரு வந்து பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார், பிரதமர் நேருவே வந்து. அதுக்கப்புறம் குந்தா அனல் மின் திட்டம், குந்தா மின் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. குந்தாவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ வந்து வெங்கட்ராமன் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார், தொழில்துறை அமைச்சராக இருந்தார். பின்னாளில் அவர் குடியரசுத் தலைவராக மாறினார். இவர் இவ்வளவு வேலை பண்ணதுனால காமராஜரை வந்து ஜனநாயக சோசியலிச சிற்பி அப்படின்னு சொல்றாங்க. டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்றாங்க காமராஜரை. ஓகேவா. தமிழகத்தில் காமராஜர் செயல்படுத்திய திட்டங்கள் சோசியலிசத்தை உருவாக்கும் நோக்குடன் அமைந்திருந்தன. ஆதலால் இதை வந்து ஜனநாயக சோசியலிச சிற்பி அப்படின்னு மக்களால் அழைக்கப்படுறார். அடுத்து மத்திய அரசின் முக்கியமான திட்டங்கள் காமராஜரை சேரும் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசின் மிக முக்கியமான திட்டங்கள். மத்திய அரசோட முக்கியமான திட்டத்தெல்லாம் காமராஜர் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் திட்டம் என்னன்னா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம். கிழக்கு ஜெர்மனி உதவியுடன் மத்திய அரசின் திட்டம் இது. காமராஜரின் தனிப்பட்ட முயற்சியால் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து நெய்வேலி அனல்மில் திட்டம், ஓகேவா, தெர்மல் பவர் பிளான்ட், இதையும் ரஷ்யா உதவியுடன் காமராஜர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை, சுவிட்சர்லாந்து உதவி, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் இந்துஸ்தான் டெல்லி பிரிண்டர் தொழிற்சாலை, இத்தாலி உதவியுடன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க, இந்துஸ்தான். அடுத்து ஊட்டி, ஓகேவா, பிலிம் தொழிற்சாலை, ஊட்டி பிலிம் தொழிற்சாலைன்னு சொல்றாங்க.
கச்சா பிலிம் தொழிற்சாலை, இதுவும் வந்து பிரான்ஸ் நாட்டின் உதவியுடன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு. திருச்சியில பெல்லு வந்ததுக்கு இவர் தான் காரணம். அப்புறம் மணலி, சென்னையில மணலி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. சென்னை ஆவடியில பீரங்கி வண்டி தொழிற்சாலை இவர் தான். இந்த தொழில்கள், இந்த முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணம் காமராஜர் தான் சொல்றாங்க. மத்திய அரசின் திட்டங்கள் அடுத்து தொடர்ந்து ஒரு தொடர் வெற்றி. 1960 இவர் காங்கிரஸோட கொள்கைகள்லாம் பரப்புறதுக்கு நவசக்தி அப்படிங்கிற என்ற ஒரு நாளிதழ் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நவசக்தியோட ஆசிரியர் யாருன்னா TS சொக்கலிங்கம். நவசக்தி நாளிதழ், ஓகே, காமராஜர் சம்பந்தமான ஒரே ஒரு நாளிதழ் நவசக்தி, ஓகேவா. அதுக்கப்புறம் 1962 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 139 இடங்கள் வெற்றி பெற்று 3வது முறையாக முதலமைச்சராக இருப்பார். 3வது முறையாக முதலமைச்சர். அதுல எஜுகேஷன் மினிஸ்டரா பத்தவச்சலம் இருந்திருப்பாரு, ஓகேவா. அடுத்து இது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. 1954 இருந்து 63 வரைக்கும் இவர் வந்து 9 ஆண்டுகள் முதலமைச்சராக பணியாற்றினார். 9 ஆண்டுகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கே பிளான் ஒரு பிளான் ஆரம்பிச்சிருப்பாரு. கே பிளான் ஏன்னா காங்கிரஸ் கமிட்டி அதோட சீன போருக்கு பிறகு 1962 சீன போருக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி பலவீனமாக உள்ளதை உணர்ந்த பிரதமரும் காமராசரும் ஹைதராபாத்ல சந்திச்சு அப்போதைக்கு கே பிளான் ஒன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. கே பிளான்னா காமராஜர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. கே பிளான் இது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இந்த கே பிளான் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் அரசியலமைப்பு பதவியிலிருந்து விலகணும், ஓகேவா. கே பிளானோட கொள்கை என்னன்னா, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் அரசியலமைப்பு பதவியிலிருந்து விலகி கட்சி பணி ஆற்றணும்னு சொல்றாங்க. கட்சி பணி ஆற்றணும். இந்த திட்டத்துல முதல் நபராக காமராஜர் முதலமைச்சர் பதவியை 1963 அக்டோபர் 2 துறக்கிறார். காமராஜர் முதலமைச்சர் பதவியை 1963 அக்டோபர் 2 திறந்துறாரு, பதவியை திறந்துறாரு. காமராஜரை தொடர்ந்து நேருவை தவிர மொராஜி தேசாய் உள்பட பலரும் அரசு பதவியை ராஜினாமா பண்றாங்க. காமராஜர் பதவி விலகுவதை பார்த்து பெரியார் என்ன சொல்றாருன்னா, காமராஜர் பதவி விலகுவது தற்கொலைக்கு சமமானது என்று பெரியார் சொல்றாரு. பெரியார் இதையும் கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா. அடுத்து காமராஜர் அகில இந்திய தலைவரா இருந்தார். ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தலைவரா, ஓகேவா. காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக 1964 பொறுப்பேற்கிறாரு. பொறுப்பேற்கும் போது புவனேஸ்வர் காங்கிரஸ் கூட்டத்தை இவர் தலைமையில் நடத்துறாரு. துர்காபூர்லையும் இவர் தலைமையில் நடத்துறாரு. ஜெய்ப்பூர்லையும் ஒரு தலைமையில காங்கிரஸ் கூட்டத்தை நடத்துறாரு. அகில இந்திய தலைவரா 1964 இருந்து அடுத்து அந்த 2 வருஷம் நடத்துறாரு. அடுத்து பிரைம் மினிஸ்டர் நேரு இறந்த பிறகு 1964 மே 27 பிரதமர் நேரு காலமானதும் லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரதமராக பதவியில் அமர வைக்கிறாரு. அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி தாஸ்கண்ட் ஒப்பந்தம் 1966 தாஸ்கண்ட் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் அங்கேயே இறந்துருவாரு. லால் பகதூர் சாஸ்திரிக்கு அப்புறம் இந்திரா காந்திய பிரதமரா அமர வச்சிருப்பாரு. இந்திரா காந்திய பிரதமரா அமர வச்சிருப்பாரு. அப்புறம் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பணியாற்றிய காலத்துல தமிழ்நாட்டுல பிரகாசம், ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா போன்றவர்கள்லாம் முதலமைச்சராக வருவதற்கு காமராஜர் தான் காரணம்னு சொல்றாங்க. இவ்வளவு பேர்த்த தலைவர்களா உருவாக்குனதுனால இவரை வந்து கிங் மேக்கர்னு சொல்றாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவரோட கடைசி காலம், ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் லைஃப். காங்கிரஸ் கட்சி 1969 2ஆக பிளவுபட்டது. அப்புறம் இவர் நாகர்கோவில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெரும் வெற்றி பெறாரு. காமராஜர் 1975 அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள்ல இயற்கை எதிர்றாரு, ஓகே, இறந்து போறாரு. இவருக்கு வந்து பாரத் ரத்னா விருது அதுக்கு அடுத்த வருஷம் 75 இறக்குறாரு. 76 இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது, மறைவிற்கு பிறகு கொடுக்கப்பட்டது, ஓகேவா. காமராஜர் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன சார்? இவர் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தினாரு? 1955 மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது காமராஜர் கொண்டு வந்த நிதியமைச்சராக இருந்தபோது காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு துவக்க கல்விக்கு உதவும் தேசிய ஊட்டச்சத்து திட்டம், துவக்க கல்விக்கு உதவும் தேசிய ஊட்டச்சத்து திட்டம் சென்ட்ரல் இந்திய அளவில் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த மதிய உணவு திட்டத்தை பார்த்து இந்திய அரசு தேசிய துவக்க கல்விக்கு உதவும் தேசிய ஊட்டச்சத்து திட்டத்தை கொண்டு வராங்க. அப்போ மன்மோகன் சிங் தான் நிதியமைச்சர். அடுத்து காமராஜரோட மதிய உணவு திட்டமானது மேலும் மேம்படுத்தப்பட்டு 1982 சத்துணவு திட்டமாக தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. சத்துணவு திட்டம். காமராஜரின் பிறந்த நாளான ஜூலை 15 வந்து கல்வி வளர்ச்சி தினம் என 2008 முதல் தமிழக அரசு கொண்டாடி வருகிறது. தமிழக அரசு எந்த வருஷத்துல இருந்து கொண்டாடி வருதுன்னு பாருங்க, ஓகே. எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டே ஜூலை 15, கல்வி வளர்ச்சி தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இவரை வந்து பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க, கர்ம வீரர் சொல்லுவாங்க, கல்வி கண் திறந்தவர் சொல்லுவாங்க, கருப்பு காந்தின்னு சொல்லுவாங்க, காலா காந்தின்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் காமராஜர் பற்றிய சிறப்புகள். காமராஜர் பற்றிய சிறப்புகள். அடுத்து காமராஜர் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? காமராஜரோட இதுல தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. தவறான இணை. ஓகேவா? இப்போ இதுல வஉசி வந்து செப்டம்பர் 5 1872 கரெக்ட். ராஜாஜி வந்து டிசம்பர் 10 1878 கரெக்ட். காமராஜர் ஜூலை 15 1903 கரெக்ட். சுப்பிரமணிய பாரதியார் தான் தவறு. இங்க வந்து 1882 வந்திருக்கணும். அதனால இது தவறு. ஓகேவா? பிறந்த தினம் கேட்குறாங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும். கல்வி வளர்ச்சி நாள். எதுக்கு கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடுறாங்க? காமராஜர் பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. காமராஜரின் அரசியல் குரு யாருங்க? காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. அடுத்து காமராஜர் 1930 எங்கு சிறையில் அடைக்கப்பட்டார்? 1947 இந்திய தேசிய கொடியை எங்கு ஏற்றினார்? ஓகேவா? சத்தியமூர்த்தி வீட்டில் தான் 47 விடுதலை அடைந்த போது ஏற்றிருப்பாரு. அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார் 1930. காமராஜர் எங்கு சிறையில் அடைக்கப்பட்டார்? அடுத்து பின் வருவனவற்றில் எந்த கூற்றுகள் காமராஜர் பற்றி சரியானவை அப்படின்னு சொல்றாங்க. எந்த கூற்றுகள்? அவர் உப்பு சட்டம் 74 கீழ் கைது செய்யப்பட்டார். உப்பு சட்டத்தின் கீழே தான் கைது செய்யப்பட்டார். அவர் மார்ச் 12 1931 விடுதலை செய்யப்பட்டார் சொல்றாங்க. 1926 தேர்தலில் ராஜாஜியுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டார். ஓகே, 1926 ஃபர்ஸ்ட்லேயே நெருக்கமாக செயல்பட்டதுனால தான் ராஜாஜி முதலமைச்சராக ஃபர்ஸ்ட் ஆகிருப்பாரு. இதுல அவர் மார்ச் 5 தான் விடுவிக்கப்பட்டான்னு சொல்றாங்க. இங்க டேட்டு தப்பா இருக்கு. ஓகேவா? இதை செக் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கரெக்டா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க. 1933 ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா காமராஜர் தான். ஆங்கிலேயர் அரசால் கைது செய்யப்பட்டவர். அடுத்து காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. ஓகே, 1940 காமராஜர் வர்தா சென்று யாரை சந்தித்தார்னா காந்திஜியை சந்திச்சாரு தனிநபர் சத்தியாகிரகத்துக்காக. ஓகேவா? தனிநபர் சத்தியாகிரகத்துக்காக காமராஜர் யாரை சந்தித்தார்? அடுத்து 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் யார்? 40 சத்தியமூர்த்தி. சரியா, அதுக்கு முன்னாடியே காமராஜர் இருந்திருப்பாரு. காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருப்பாரு. அடுத்து 1941 விருதுநகர் நகராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் எந்த சிறையில் இருந்தார்னா வேலூர் சிறையில் இருந்தார். வேலூர் சிறையில் இருந்தார். அடுத்து பாருங்க. 1952 நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி. 1952 நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி. 52 காமராஜர் வந்து எந்த தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சாத்தூர் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர். அடுத்து எந்த கட்சியின் ஆட்சியில் முதலில் தமிழ்நாட்டில் இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது? நீதி கட்சி ஆட்சியில. நீதி கட்சியில 1921 அந்த ரெட்டியார் தான் சென்னை மாநகராட்சி முழுவதும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாளில் அது நிறுத்தியிருப்பாங்க. 1925 மீண்டும் அமல்படுத்தியிருப்பாங்க. 1921 தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 1925 மீண்டும் எல்லா இடத்துலையும் அமல்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? நீதி கட்சி தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துச்சு மதிய உணவு திட்டத்தை. தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஓகேவா? காமராஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீதி கட்சி பத்தி யாரும் கொடுக்கல. இப்போ காமராஜர் தான் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை. அடுத்து பாருங்க. காமராஜரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதில் பாருங்களேன். காமராஜரின் அரசியல் குரு யாருங்க? சத்தியமூர்த்தி. 1937 சேலத்திலிருந்து சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தவறு. சேலத்திலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்படல. குந்தா ஆறு திட்டம் இவரது முயற்சியில் உருவாக்கப்பட்டது. நம்ம பெரிய நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம் குந்தா ஆறு திட்டம். அப்போ 1, 3 சரி. 1, 3 சரினா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 1, 3 சரி. சரியானது எதுன்னு கேட்குறாங்க. காமராஜர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? காமராஜர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? 9 ஆண்டுகள் பணியாற்றினார். ஆன்சர் வந்து 9 ஆண்டுகள். அடுத்து தந்தை பெரியார் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த ஜாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னா ஓகே காமராஜர் தான் சொல்லியிருப்பாரு.
பெரியாருடன் சேர்ந்து சொல்லியிருப்பாரு காமராஜர். கூற்று காரணமா கொஸ்டின் கேட்கிறாங்க. அடுத்து சரியா தவறா? கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்று பாராட்டியவர் பெரியார் தான் பாராட்டியிருக்காரு. கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராஜர். ரெண்டுமே சரி. கூற்று காரணம் ரெண்டுமே சரின்னு சொல்றாங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற போது முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற போது முதலமைச்சராக இருந்தவர் 65 இவர் ராஜினாமா பண்ணியிருப்பாரு. கே பிளானுக்காக ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. அதனால பத்தவச்சலம் தான் முதலமைச்சராக இருந்திருப்பாரு 65. அடுத்து காமராஜர் டேஸ் என்ற திட்டத்திற்காக புகழ் பெற்றவர். கே பிளான் சொல்றாங்க. காமராஜர் பிளான், காமராஜர் திட்டம், கே பிளான். அடுத்து 1963 கே காமராஜர் டாஸுக்கு இணங்க முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சார். கே பிளானுக்காக தான், காமராஜர் திட்டத்துக்காக தான் இவர் ராஜினாமாவே பண்ணார் முதலமைச்சர் பதவியை. ஓகேவா? அதனால தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவர் முதலமைச்சராக வந்திருக்க மாட்டார். 1963 வருடம் நேருவின் மந்திரி சபையிலிருந்து மொரார்ஜி தேசாய் விலகியதற்கு காரணம், எதற்கு விலகினார்னா காமராஜர் திட்டத்துக்காக தான் இவர் விலகினார், கே பிளானுக்காக. அடுத்து தலைவர்களை உருவாக்குவர் என அழைக்கப்பட்டவர் யார்? தலைவர்களை உருவாக்குவர் என அழைக்கப்பட்டவர் காமராஜர். தலைவர்களை உருவாக்குபவர். ஓகேவா? அடுத்து பாருங்க, கிங் மேக்கர் பொறுத்துக்களை கேட்கிறாங்க. அப்படியே பாருங்க, கிங் மேக்கர்னா அரசரை உருவாக்குவர், தலைவரை உருவாக்குவர் காமராஜர். ராஜகோபாலாச்சாரினா சாணக்கியன்னு சொல்றாங்க. வஉசினா கப்பலோட்டிய தமிழன். பாரதியார்னா முண்டாசு கவி அப்படின்னு சொல்றாங்க பாரதியார. பொறுத்துக்களை அப்படியே கொஸ்டின் கேட்கிறாங்க, அவங்களோட சிறப்பு பெயர் வச்சு கேட்கிறாங்க. அடுத்து பாருங்க, ராஜாஜி என்ன செஞ்சிருப்பாரு? காமராஜர் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. வாஞ்சிநாதன்னா ராபர்ட் வில்லியம் மேஷை கொலை பண்ணியிருப்பாரு. சத்தியமூர்த்தி மதுரையின் மேயர் கிடையாது, சென்னை மேயர். காமராஜர் 1953 முதலமைச்சராக வந்திருப்பாரு, 52 கிடையாது. ஓகே. ராஜாஜி மாற்றம் வேண்டுவோர் கிடையாது. ஓகே. அவர் தேர்தல் வேண்டும் சொல்லியிருப்பாரு. அப்ப 2 மட்டும் தான் கரெக்ட். சரியானது எது அப்படின்னா, சட்டமும் விதிகளும் மக்களுக்காக தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் யாருன்னா காமராஜர். இந்த கூற்றை கூறியவது காமராஜர் தான். ஓகேவா? இது மாதிரி காமராஜர் ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. சிலபஸ் வைஸா படிங்க. நம்ம நோட்ஸ் எல்லாமே சிலபஸ் வைஸா இருக்குங்க. நீங்க மற்ற நோட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க. தேங்க்யூ.